ஸோ இது வந்து அந்த ட்ரா ஆன் லிக்விடிட்டியோடைய எக்ஸாம்பிளோட கண்டினியூஷன். கொஞ்சம் டிஃபரன்ஸாக இருக்கும் இது, ஓகேவா? ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டிஃப்ரென்ஸ் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து அதில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு மேலே போகலான்னு சொல்லியிருந்தேன். பட்டு அது டேரெக்டாக கீழே வந்திருக்கணும். அதுக்கு பதில் என்ன பண்ணிடுச்சு, புஷ் பண்ண முடியல, லிக்விடிட்டி பத்தல. நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? பிரேக் ஈவன் போட்டிருப்பேன் அப்படின்னு. நான் ஒன்று மென்ஷன் பண்ணியிருந்தேன், பிரேக் ஈவன் போட்டிருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி மார்க்கெட்டு பார்சல் புக் பண்ணி பிரேக் ஈவன் போட்டேன். அதே மாதிரி பிரேக் அடிச்சு மேலே ஒரு ஃபேக் ஸ்விங் கொடுத்துருக்கு பாருங்க. எனக்கு தெரியும் மார்க்கெட் கன்ஃபார்ம் கீழே தான் போகும், கீழே விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் 1 செகண்ட் நான் ஷார்ட் என்ட்ரானேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நான் என் டைரக்ஷனில் கிளியராக இருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா மேனிப்புலேட்டிவ் மூவ்ஸ் வரும். அந்த மூவ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது தான் ரியல் பார்ட்டே. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் அந்த மூவ் வந்து பிரேக் அவுட் போட்டதால தப்பிச்சிட்டேன். இப்போ அந்த மூவ் எப்படி டேக்கிள் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு தெரியும் அவன் எதுக்காக இந்த மூவ் கொடுக்குறான்னு. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்தா வி ஆர் பீரிஷ். ஏன்னா அதுக்கான ஸ்ட்ரக்சர் தான் இங்கே நல்லா இருக்குது. பட் லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா புல்லிஷாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஸ்விங்கில் தாங்க நீங்கள் வந்து லாங்கு போயிடுவீங்க. அப்படியே கண்ணை மட்டும் பெரிய கேண்டில் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி லாங்கு போயிடுவீங்க. இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் நீங்கள் வந்து டைமை கம்பைன் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து ஒரு ஸ்வீப்பு அப்படின்னு. அதே மாதிரி பாருங்கள், தட்ஸ் இட், சிம்பிள், புக்டு, போதும், அவ்வளோதான். டன் ஃபார் திஸ் டுடே, டன் ஃபார் திஸ் டே. அந்த மாதிரி சிம்பிள் செட்டப்ஸை முடிச்சுட்டு போங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே பார்த்தாலே தெரியும். லாஸ்ட் அந்த வீடியோ போட்டது இதை பாருங்கள், எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இது முடிஞ்சிருக்கணும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி இப்படி போயிருக்கணும். ஆனால் அது என்ன பண்ணிச்சதுக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக் ஸ்விங், ஒரு ஜூடா ஸ்விங் 1 செகண்ட் ஒன்று கொடுத்துருச்சு, ஓகேவா? அதனால என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. இது வந்து லண்டன் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பனோட ஜூடா ஸ்விங்கு. பட் நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், இது ஜூடா ஸ்விங்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வந்து டக்குன்னு பிரேக் தள்ளதெல்லாம் தப்பிச்சிட்டேன். அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்டு போயிட்டேன். நல்ல ஒரு இது கிடச்சிது. ஸோ அதுதான், இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா நினச்சதே நடக்காது. ஆப்போசிட் மூவ்ஸ் நம்ம போடுறதுக்கு அகேன்ஸ்டாக நடக்கும். அதை டேக்கிள் பண்ணணும் ப்ராப்பராக. அங்கே தான் அந்த இம்பார்ட்டன்ட் பார்ட்டே இருக்குது. அது எப்படி டேக்கிள் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இதுதாங்க. அதை நம்ம ப்ராப்பராக டேக்கிள் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுச்சு.